Welcome to EMR Physics. I am Raju. NCERT 10th Science Chapter 9 Light Reflection and Refraction book back exercise உள்ள numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில question number 12ல ஒரு numerical problem கொடுத்திருக்காங்க. அதை எப்படி solve பண்றது அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். Problem என்னன்னா an object is placed at a distance of 10 cm from a convex mirror of focal length 15 cm. Find the position and nature of the image. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர், கான்வெக்ஸ் மிரருடைய ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா இமேஜோடைய பொசிஷனும் நேச்சரையும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா Number 1, 1 by V plus 1 by U is equal to 1 by F. This is known as mirror formula. Number 2, magnification M is equal to H dash divided by H is equal to minus V by U. This is a formula for magnification. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் அஸ் U. U is equal to 10 சென்டிமீட்டர். எப்போவுமே ஆப்ஜெக்டை லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர் வைப்போம், அதனால் திஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே நெகட்டிவ், அதனால் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் U is equal to minus 10 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் அதோடைய சிம்பிள் F is equal to 15 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் மிரருடைய ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். இந்த மாதிரி சைன் கன்வென்ஷனை நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பொசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் V. V இஸ் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ், அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மிரர் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். மிரர் ஃபார்முலா இஸ் 1 by V ப்ளஸ் 1 by U இஸ் ஈக்குவல் டு 1 by F. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? Vயை கால்குலேட் பண்ணணும். அதனால் இதை லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கிறோம். 1 by V இஸ் ஈக்குவல் டு 1 by F. இந்த ப்ளஸ் 1 by U ரைட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 by U. ஸோ மைனஸ் 1 by U. இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 டிவைடட் பை வாட் இஸ் F? F இஸ் 15. ஸோ 15 மைனஸ் 1 டிவைடட் பை வாட் இஸ் U? U is minus 10. So minus 10. So this is equal to 1 by 15 minus of minus plus 1 by 10. இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா we can take 30 as LCM. 30 divided by 15 is 2. அந்த 2ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 plus 30 divided by 10 is 3. 3ஆல் 1 மல்டிப்ளை பண்ணால் 3. ஸோ 2 plus 3 is 5 divided by 30. ஸோ இதை 5ஆல் நம்ம டிவைட் பண்ணிங்கன்னா 1 5s are 5, 6 5s are 30. Therefore லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 1 by V. 1 by V is equal to 1 by 6. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா V is equal to 6 அப்படின்னு வரும். எல்லா டிஸ்டன்ஸுமே சென்டிமீட்டரில் இருக்குது. தேர்ஃபோர் V will be in centimeter. V is equal to 6 centimeter. This is positive, which indicates that the image is formed right side of the mirror. Right side la image form ஆச்சுன்னா அது virtual image. So the image is virtual. Next, size of the image find out பண்ணுறதுக்கு we have to find the magnification. So magnification M is equal to minus V by U. இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு minus 6 divided by what is U?
u is minus 10. So this is equal to minus of minus plus 6 by 10 is 0.6. So m is equal to 0.6. So first position of the image calculate பண்ணியாச்சு. Position of the image is v is equal to 6 cm. இது positive. இது positive na right side of the mirror image form ஆகும். அடுத்து m is equal to 0.6. இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா m is less than 1. m less than 1 இருந்துச்சுன்னா image is diminished. Moreover, m is positive. m positive இருந்தா image is virtual and erect. So இந்த ஆன்சர் எல்லாம் நம்ம இப்போ எடுத்து எழுதிக்கலாம். So the answer is v is equal to 6 cm. This is a position of the image. v is positive, which indicates that image is formed right side of the mirror. பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா இமேஜ் ரைட் சைடில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். m is positive, which indicates that image is virtual and erect. Moreover, m is less than 1, which means that image is diminished. So this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.